ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய ஒரு விஷயத்தை பார்த்து பிடிச்சு நேசம் வருது. ஆனா அதே இது கொஞ்ச காலம் போன பிறகு அந்த நேசம் போயிருது. நேசம் போயிருன்னு சொல்றதை விட எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க வந்தாங்களோ அந்த விஷயமே அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது ஒன்னே ஒன்றுதான். என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க உங்களை சுத்தி நடக்கூடிய சமயத்துல அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எதை திங்க் பண்றீங்களோ அதை திங்க் பண்ணக்கூடிய சமயத்துல, அது இரிட்டேஷன் ஆகக்கூடிய சமயத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க மீது என்ன பண்ணுவீங்க, நீங்க அந்த கோபத்தை காட்டக்கூடியவங்க இருப்பீங்க. அவர் தாங்கக்கூடியவரா இருந்தா, அவர் ஏத்துக்கொள்ளக்கூடியவரா இருந்தா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவர் அனலைஸ் பண்ணிப்பாரு. அவர் தாங்க முடியாதவரா இருந்தா அதுதான் என்னவா இருக்கு, பிரிவினைக்கு முன் ஒரு அடிப்பாலமா இருக்கு. என்ன காரணம்னா ஒன்னே ஒண்ணு, நம்ம எதை வைத்து ஒருத்தவங்க நேசம் கொண்டோம், இப்பயும் அவர் அதே இதுலதான் இருக்காரு. நம்ம தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கோம், அவர் சேஞ்ச் ஆகல. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்துச்சு, இப்ப ஏன் பிடிக்கல? நமக்குள்ள உள்ள ஒரு மிஸ்டேக் என்ன நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அரிஸ்டாட்டில் சொல்லுவாரு, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அதை தவறா எடுத்து விட்டு நின்று தீர்மானிக்காது, அதை சரி செய்ய என்ன செய்யணுமோ அதை பண்ணு. அதே சமயத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உனக்கு வரக்கூடிய பொருளா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பொக்கிஷமா இருக்கட்டும், அது தவறான வகையா இருக்காது. நீ அந்த விஷயத்துல இருக்கிறத ஏத்துக்கொள்ளணும். கத்தி இருக்கு, கத்திய வச்சு ஆப்பிளா இருக்கலாம், கையவும் அறுக்கலாம். ஆப்பிள் அறுத்தா சாப்பிடலாம், கையை அறுத்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கும். இது ஒரு வித்தியாசம். ஏன்னா நம்ம நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் சரி, நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் சரி, எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுலதான் இருக்கு. நம்முடைய புத்தி கூர்மைய நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்முடைய மக்கள் இடத்துல இந்த விஷயத்துல என்ன ஏது அப்படிங்கும் போது நிறைய இது சரியா யூஸ் பண்றாங்க, தப்பா யூஸ் பண்றாங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் இது எதுக்காக.